அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு போயிருந்தார். போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. விஜயை பார்ப்பதற்கு ஒரு இளைஞர் சாக்கடையில் நீந்தி வந்திருக்காப்புல 3 கிலோமீட்டர் தூரம். இப்படியெல்லாம் கூட நம்ம கண்டென்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும்னு நான் என் வாழ்நாளே நினச்சதில்லை சாரு. அந்த இளைஞர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. 3 கிலோமீட்டர் அப்படி நீச்சல் அடிச்சு அப்படி வந்தேன். நீந்தி 1 கிலோமீட்டர் கரெக்டாக. நான் அதில் ஒரு பாலம் இருக்கா, அந்த பாலம் தாண்டி அப்படி வந்தேன். டேஞ்சர் அல்ல இது. டேஞ்சராக இருந்தா நான் தலைவனை பார்க்கணும், உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. அப்படியே போனால் உள்ளே போயிட்டு போயிடு வந்து பார்க்குறோம்ல. தலைவர் തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഇങ്ങനെ ഡേഞ്ചർ ആയിട്ടൊന്നും ചെയ്യരുതെന്ന്. அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பார்க்கறது தான் வாய்ப்பே தர மாட்டாங்க. அவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கறது 3 കിലോമീറ്റർ നീന്തി വരുമോ? கடவுளை பார்க்கும்போது எங்கேனாலும் போகலாம். உங்க ஊர் எங்க? அச்சங்குளம். பேரு சரண். என்ன பண்ணிட்டு இருக்கு? வேலை போய்ட்டுருக்கேன், கூலி வேலை போய்ட்டுருக்கேன். போகலை. தலைவர் வரான்னாவ அங்கேயுமா போராடி பார்த்தேன், விடலை. பக்கத்துலேருந்து பார்க்கணும்னா இதுலேருந்து பார்க்கலான்னாவ. இதில் கொடுமை என்னன்னா, இதை ரொம்ப பெருமையாக கருதுகிறார் இந்த சரண்ன்ற இந்த இளைஞர். இதெல்லாம் பெருமையா? சாக்கடை, அந்த சாக்கடை அந்த வீடியோவை பார்த்தாவே வாந்தி வருது. அதில் வேறு அவர் நினச்சிட்டு வந்து நிற்கிறாரு. நாத்தம் குடலை பிடுங்கும். ஐயோ, என்ன கருமத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. அதாவது கடவுளை பார்க்கணுன்னா என்ன கஷ்டம்னாலும் படலாமா? இந்த பையனுக்கு இப்போ என்ன மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி விஜயை பார்க்குறதுக்கு சாக்கடையிலலாம் நீந்தி வந்து விஜய் வந்து மோந்து கூட பார்க்காம போயிட்டாருன்ற ஒரு விரக்தி. இவனுங்கெல்லாம் எதுக்கு இப்படி வரானுங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்காகவா, மக்களுக்காகவா, இல்லை எதுவும் குட் காஸ்க்காகவா, நல்ல நோக்கங்களுக்காகவா? ஒன்றும் கிடையாது. விஜயை பார்க்கணும். விஜய் கருப்பாக இருப்பாரா, சகப்பாக இருப்பாரா, எப்படி இருப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம், அவ்வளோதான் இந்த ரசிக குஞ்சுகளுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. இப்படி நீச்சல் அடிச்செல்லாம் எவனா வருவானே? எப்படி இருக்கானுங்க பாருங்களேன். இப்படிப்பட்ட தரங்கெட்ட தற்கொலை கூட்டம் இருந்தாக்க கரூர் சம்பவம் மாதிரி ஒன்று என்ன 2 என்ன பல சம்பவங்கள் நடக்கும். இப்படியெல்லாம் வரானுங்கன்னா பின்ன இவங்கெல்லாம் சாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படியெல்லாம் வந்து சாக்கடைக்குள்ளே பூந்து வரான். ஒரு ஆறு குளம்னாலும் வேற, சாக்கடைக்குள்ளே பூந்து வரான். அது சாக்கடை தண்ணி, அதுக்குள்ளே பூந்து வந்திருக்கான்னா என்ன இது? இவனுங்கெல்லாம் சாக வேண்டியவனுங்க தான். இப்படி இருந்தாக்க நமக்கு இவனை பார்த்தா பரிதாபமாக இருக்கிறத விட இவனை பெற்றவங்களை நினச்சா பரிதாபமாக இருக்குது. இவன் கட்டுனவங்களை நினச்சா பரிதாபமாக இருக்குது. இவன் பெற்றதை நினச்சா இன்னும் பரிதாபமாக இருக்குது. இப்படி சாக்கடைகளை நீந்தி வந்து ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டான்னா விஜய் வந்து திரும்பி பார்ப்பானா? ஒரு செகண்டாவது திரும்பி பார்ப்பானா? ஒரு சாக்கடையை பார்க்கறதுக்கு இன்னொரு சாக்கடையில் கலந்து சாக்கடை வழியாக நீந்தி சாக்கடை வழியாக மேலே ஏறி சாக்கடையை பார்த்துருக்கு. அந்த சாக்கடையை பார்த்ததை பெருமைன்னு நினைக்கிற இந்த சாக்கடை பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குது. வந்து சாக்கடையை பார்த்து பேட்டி கொடுக்குதுங்க. விஜய் வந்து எவனோ ஒருத்தன் பூவை வந்து தூக்கி விஜய் மேலே எரிஞ்சதுக்கே அதை பார்த்துட்டு பயந்தடிச்சு ஓடிவிட்டான். அதை பார்த்து பாம்னு நினச்சிட்டாங்க. ஐயோயோ எவனோ பாம் வீசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிட்டாப்புல. இவன்லாம் பக்கத்தில் போய் நின்றான்னா நாத்தம் பொறுக்க முடியாமலேயே பல கிலோமீட்டருக்கு தெரிச்சு ஓடிடுவாப்புல. பாம்பு வெடிச்சா கூட அதில் வெடிச்சு கூட செத்து போயிடலாம். ஆனால் இப்படி சாக்கடையில் நீந்தி வந்து நாத்தம் பிடிச்சவங்கிட்டலாம் நிற்கவே முடியாதுன்னு திருச்சி ஓடிடுவாப்புல. கால்வாயில் இப்படி நீச்சல் அடித்து வர்றப்போவே முன்ன பின்ன ஏதாவது ஆகி செத்து போயிருந்தான்னு சொன்னால் கவர்மெண்ட் தான் இவன் பாடியையும் வெளியெடுக்கணும். அதுக்கும் நஷ்டஈடு கேட்டுப்பானுங்க இவனுங்க. வேற தியாகிகள் மண்டபம்லாம் கட்டணும் இவனுங்களுக்குலாம். தியாகி இவங்கெல்லாம் தியாகின்னு சொல்லிலாம் கிளைம் பண்ணானுங்க. கரூரில் இறந்தவங்களுக்குலாம் அவங்களாம் தியாகிகள், அவங்களுக்குலாம் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அது போக கவர்மெண்ட் வேலை வேற கிளைம் பண்ணுவானுங்க. லட்சக்கணக்கில் பணமும் கொடுத்து கவர்மெண்ட் வேலையும் கொடுக்கணும் இவனுங்களுக்குலாம். இவனுங்களுடைய மனநிலையெல்லாம் பரிசோதனை பண்ணி இவனுங்கெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போடணும். இவனுங்கெல்லாம் மனுஷனா இங்கே பூமியில் உலா வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவனுங்க. மக்களுக்கு பாதிப்பு இவனுங்களால என்னத்தையும் ஒன்று சாதிச்ச மாதிரி வேற பேட்டி கொடுக்குறானுங்க. அதுதான் இருக்கிறதுல இன்னும் கோபம் வருது. அப்படியே அவன் முகத்தில் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப பெருமையாக கர்வமாக சொல்கிறான் வேற. அதுதான் இன்னும் கோபம் வருது நமக்கு. எல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா மொதல் மாநாட்டில் கக்கூஸ் தண்ணியை குடிக்க சொன்னப்போ கூட குடிச்சிட்டானுங்க. அதனால தான் அவனுங்களுக்கு சாக்கடை தண்ணியெல்லாம் பார்த்து இதெல்லாம் நார்மல்ரா, நம்ம அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்டா அப்படின்ற மாதிரி சாக்கடை தண்ணியில் நீச்சல் அடித்தாலும் அதை குடிச்சிக்கிட்டே பயணம் பண்ணியிருப்பான் போல. ஐயோ நினைச்சாவே கொமட்டுதுரா சாமி. எனக்கு ஒரு சஜஷனுங்க. இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவனுங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நிலப்பரப்பை எங்கேயாவது கண்டுபிடிச்சி உருவாக்கி அவனுங்களெல்லாம் ஒரு இடத்துல போட்டு அந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு விஜய் தான் தகுதியான நபர்னு விஜயை வந்து அந்த இடத்துக்கு முதலமைச்சராக்கினா என்ன? தற்குறிகள் நாடு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டின் பெயரை வச்சிடலாம்.
சூப்பராக இருக்கும்ல. தாவேக்கா கொடி தான் அந்த நாட்டோடைய நேஷனல் ஃப்ளாக். சூப்பராக இருக்குங்க. அப்படி ஒரு நாடு கிரியேட் பண்ணி எங்கேயாவது ஒரு இடம் எனக்கு பூமியில் நிலத்தில் இருக்கக்கூடாது, நிலம் இல்லாமல் எங்கேயாவது கடலுக்குள்ளே எங்கேயாவது போய் இந்த ஆயில் இருக்குலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி எதையாவது கெட்டி எழுப்பி என்ன தேவைப்பட்டு எங்கேயாவது கொண்டு போய் விட்டா நல்லா இருக்குங்க. இல்லைன்னா இவனுங்களுக்குன்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய கப்பல் ரெடி பண்ணி, கப்பல்லாம் பத்தாதே இவனுங்களுக்கு. பாருங்கள் நம்ம சீரியஸாக எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ பிளான் பண்ணுறோம் பாருங்கள். ரியாலிட்டியில் நடந்து தொலைய மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் ஏதாவது. இந்த ரசிக குஞ்சுகளை பார்த்து விஜய் ஏன் பயந்து ஓடுறாருன்னு இப்போ தான் புரியுதுங்க. இவனுங்களை மாதிரி ஆட்கள்லாம் பின்ன பக்கத்தில் போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். வாழ்நாள் முழுக்க விஜய்க்கு ட்ராமா தான். அந்த ஸ்மெல் விஜய்க்கு தூங்குறப்போ சாப்பிட்றப்போ எப்போ வந்துக்கிட்டே இருக்கும், நாரும். சாவை விட பெரிய தண்டனை அதெல்லாம். அப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அடே அணில் குஞ்சுங்களா, நாங்கள்லாம் அதுக்காக தாண்டா வெயிட் பண்ணுறோம், அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கடா நீங்கள், நல்லா இருக்கும்டா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு விஜய் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வித்தியாசமான தமிழில் பேசியிருக்காரு. வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை அவர் உபயோகிச்சிருக்காப்புல. என்ன பேசுகிறாருன்னு லைட்டாக பாருங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இது ஏதோ தேர்தலுக்காக திமுக தர்ற மாதிரி வாயில வடை சுடுறது கிடையாது. உண்மையா உங்களை நேசிக்கிறதோட அதனுடைய விளைப்பாடு. இப்படித்தான் நான் உங்களை உண்மையா நேசிக்கிறோம். எல்லாரும் நான் அங்க சொன்ன மாதிரி உண்மையா உங்களை நேசிக்கிறதோட அதனுடைய விளைப்பாடுனா என்ன? இப்படிதான் நான் உங்களை உண்மையா நேசிக்கிறோம், அதை கூட பார்த்து தான் படிக்கிறார். அந்த A4 சீட்டில் இப்படி தான் நான் உங்களை உண்மையாக நேசிக்கிறோம் அப்படின்ட்டுருக்கு, அதை கூட பார்த்து தான் படிக்கிறார். அது மனசார வரல எதுவுமே, எல்லாம் பேப்பர்லேயே இருக்குங்க. இப்படி பேப்பர் எதுவுமே இல்லாமல் அந்த பேப்பர்லாம் பிடிக்கிட்டு நீ போய் ஏதாவது பேசுப்போ, மக்கள்கிட்ட ஏதாவது உரையாடுப்போ அப்படின்னு அனுப்பிவிட்டா எதுவுமே பேச தெரியாது இந்த ஆளுக்கு. ஒருவேளை இந்த காரைக்குடிக்கு போனப்போ எதுவும் பேசாமல் ரிட்டர்ன் ஆனதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க. பேப்பரில் ஏதாவது காஃபி கொட்டியிருக்கும், காஃபின்னு நாகரிகமாக சொல்கிற அளவுக்கு காஃபி இல்லாமல் குடிப்பாங்க, அவங்க அடிக்கிறதே வேற இல்லை. ஒருவேளை அது கொட்டியிருக்கும், மேபி நடந்திருக்கும். அந்த விரக்தியில் இருந்திருப்பார். ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விரக்தியில் இருந்ததுனால அப்படியே திரும்பி போயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குமோ என்னமோ. ஒரு A4 சீட்டு பேப்பரை நம்பி தான் இந்த பேப்பையலுடைய அரசியல் கட்சி அரசியல் வாழ்க்கையே இருக்குன்னா அந்த பேப்பர் சீக்கிரமாக கிழிஞ்சிரும். ஏற்கனவே கிழிஞ்சிருச்சு, இன்னும் மொத்தமாக கிழிச்சு தூக்கி குப்பையில் போட வேண்டியதான் பாக்கி. தேர்தலில் அதை பண்ணிடும், முடிஞ்சிடும். தமிழுக்காக வாழ சொன்னா, தமிழுக்காக போராட சொன்னா தமிழ் கூட போராடிக்கிட்டு இருக்காரு தளபதி. அடுத்ததா அஜிதா ஆக்னல்ன்ற ஒரு பெண்மணி உங்களில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி தாவேக்கால பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாவேக்காவில் மாவட்ட செயலாளர் பொறுப்பு எதிர்பார்த்தாங்க தூத்துக்குடிக்கு. ஆனால் விஜய் வந்து அவங்களுக்கு பொறுப்பு வழங்கலை. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அலைய விட்டு அவங்க வந்து நேராக சென்னைக்கு வந்து விஜயோடைய ஆஃபீஸுக்கு முன்னாடியே வந்தப்போ விஜயோடைய காரை வச்சு விஜய் இடித்து அவங்கள என்னெல்லாம் பிரச்சனையாச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அவங்க வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகி விஜய் கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கு பிறகும் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா தாவேக்கால தான் பயணிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் ரொம்ப இது பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அங்கே கிடைக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ திமுகவுக்கு வந்திருக்காங்க. முதலாவதாக அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அணில் குஞ்சுகள்லாம் இவங்கள போட்டு பயங்கரமாக அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எங்களுக்கு முன்னாடியே தெரியும், தலைவர் வந்து ஒரு முடிவு எடுத்தார்னா அது வந்து சரியாக தான் இருக்கும், சூப்பர் தலைவா அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தற்குறிகள் ஒருத்தவங்களை சுத்தமாகவே மதிக்கலை, கண்டுக்கவே இல்லை, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலனா அவங்க அந்த இடத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இவனுங்க வேற அந்த பெண்மணி விஜய்க்கு முன்னாடி காருக்கு முன்னாடி போய் நின்ன போலாம், இவனுங்கெல்லாம் பயங்கரமாக அபியூஸ் பண்ணானுங்க, அவங்கள பயங்கரமாக அபியூஸ் பண்ணானுங்க. இப்படியெல்லாம் சொந்த கட்சி தலைவனே, சொந்த கட்சிக்காரங்களே ஒருத்தவங்களை ரொம்ப வந்து கார்னர் பண்ணுறப்போ, நசுக்கி தள்ளுறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கூட பயணிச்சு என்ன பிரயோஜனம்? கூட பயணிக்கிறதே எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாருமே நம்மளை வந்து ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றப்போ அதை விட்டு விலகிறது தான் ஒரே வழியாக இருக்க முடியும். அதை தான் அந்த பெண்மணி செஞ்சுருக்காங்க. அதுக்கு இந்த அணில் குஞ்சுகள் ஒப்பாரி வைக்கிறானுங்க. இவங்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சதுனால நம்ம தலைவர் வந்து இப்படி செஞ்சிருக்காரு அப்படி செஞ்சிருக்காருன்னு. வேற வழி இல்லைன்னா வெளியே வந்து தாண்டா வாங்க. இதுக்கும் அபியூஸ் பண்ணுறானுங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் 2031 விஜயே திமுக கூட வந்து சேரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் விஜய் அபியூஸ் பண்ணுங்கடா பார்ப்போம். விட்டா விஜயையும் அபியூஸ் பண்ணுவானுங்க. திமுக கூட போய் சேர்ந்துட்டியா நீன்னு, உன்னை நாங்கள் எவ்வளோ நம்பணும். எங்கள் பழைய விஜய் எப்படி இருப்பார் தெரியுமா? நீ வந்து வேற விஜய், நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுவானுங்க பாருங்க. 2031 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தாவேக்கால இருந்து இன்னும் பல பேர் வெளியே வருவாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அணில் குஞ்சுகளும் அவங்களே அபியூஸ் பண்ண போகிறானுங்க. எல்லாம் திமுகவுடைய சதி, திமுக தான் இவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருக்கு அப்படின்ட்டு கடந்து ஊரில் போகிறானுங்க பாருங்க. அடுத்ததாக நம்ம இவர் இருக்கார் பாருங்க, அவர் பேர் என்ன, செங்கோட்டையன் அவர்கள். அவரு திமுகவை எலிவேட் பண்ணும் விதமாக வேற லெவலாக பேசுகிறாப்புல.
தாவேக காரணங்கள்லாம் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பேசுறாப்லங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுக வீழ்த்தவே முடியாதுன்ட்டாரு. தாவேக காரணங்கள்லாம் முழிக்கிறானுங்க. ஐயோ என்ன இது, இவர் என்ன திமுக இதுவா பேசுறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் 10 முறை தோல்வியை கண்ட பழனிசாமியால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்ட முடியாது. அவருக்கு போடுகிற ஓட்டு நோட்டாவுக்கு போடுகிற ஓட்டை போலதான் வீணாகிவிடும். அடடா, பார்க்கவே ஹோல்சமா இருக்கு. அணில் குஞ்சுகள் வேற கை தட்டுறானுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது அப்படின்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றப்போவே உள்ளார அப்படியே கூஸ்பம்ஸா இருக்குங்க. அணில் குஞ்சுகள்லாம் கை தட்டுறானுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வாழ்க்கையில அப்பப்போ எங்கேயாவது ஒரு உண்மையை பேசுவாங்க. அந்த உண்மையை நம்ம ஆதரிக்கலைன்னா எப்படிங்க? சொல்லுங்க. பொய் பேசுறதெல்லாம் நம்ம வந்து ட்ரோல் பண்றோம், ஃபன் பண்றோம். உண்மை பேசுறப்போ அதை வந்து ஆதரிக்கணும் இல்லையா? உண்மையை தானே சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.